லிட்டில் சூப்பர் ஸ்டார் முதல் ஆட்மேன் வரை சிலம்பரசன் டிஆரின் 40 ஆண்டுகால திரைப்பயணம். ஐ ஆம் அ லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார் என விவரம் தெரியாத வயதிலேயே விதவிதமாக ஆட்டம் போட்ட லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அதன் பிறகு யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் ஆக வளர்ந்து இப்போது ஆட்மேன் சிலம்பரசன் டிஆராக தமிழ் சினிமாவில் 40 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு வயது என்னவோ 41 தான். தன்னுடைய ஒரு வயதிலேயே நடிப்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட சிலம்பரசன், நாம் எல்லோரும் பேகை தூக்கி கொண்டு ஸ்கூலுக்கு போன காலத்திலேயே காவடியை தூக்கி கொண்டு பால் காவடி பன்னீர் காவடி என ஆட ஆரம்பித்தவர் இன்னும் தனது ஆட்டத்தை நிறுத்தாமல் 40 ஆண்டுகளாக தன் ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார். இவருடைய கலை பயணத்தில் குழந்தை நட்சத்திரம், கதாநாயகன், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர் என திரையுலகின் அனைத்து துறைகளிலும் தன் திறமையை நிரூபித்து இன்று வரை பன்முக ஆளுமை திறன் கொண்ட கலைஞராக வலம் வருகிறார். 40 ஆண்டுகால திரையுலக பயணத்தில் பல ஏற்றங்களையும் சில இறக்கங்களையும் சந்தித்த சிலம்பரசன் ரசிகர்களின் அன்பை சம்பாதிப்பதில் மட்டும் இன்று வரை ஏறுமுகமாகவே இருக்கிறார். அவரின் பயணத்தை விவரித்தால் சீன பெருஞ்சுவர் போல நீண்டு கொண்டே இருக்கும். 1984ஆம் ஆண்டில் உறவை காத்த கிளி எனும் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சிலம்பரசன் மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், எங்க வீட்டு வேலன், ஷபாஸ் பாபு, ஒரு வசந்த கீதம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்தார். 1989ஆம் ஆண்டில் வெளியான சம்சார சங்கீதம் எனும் திரைப்படத்தில் ஐ ஆம் அ லிட்டில் ஸ்டார் என்ற பாடலை பாடி தன்னுடைய 6ஆம் வயதிலேயே பாடகராக அறிமுகமான சிலம்பரசன் தன்னுடைய 11 வயதில் மோனிஷா என் மோனலிசா, சொன்னால்தான் காதலா போன்ற படங்களில் சில பாடல்களுக்கு நடனமாடி தமிழ் சினிமாவை ஆளப்போகும் அடுத்த தலைமுறை கதாநாயகன் தயார் என்று சினிமா துறைக்கு எடுத்துரைத்தார். 2002ஆம் ஆண்டில் காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான சிம்பு தொடர்ந்து தம், கோவில், குத்து என தொடர் வெற்றி படங்களால் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை பெற்றார். தொடர்ந்து மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயா உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களில் நடித்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்று தமிழ் திரையுலகின் எவர்கிரீன் கிளாசிக்கல் படைப்புகளை வழங்கிய நட்சத்திர நடிகராகவும் உயர்ந்தார். 2003ஆம் ஆண்டில் கதாநாயகனாக நடித்த 2வது படமான தம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர் தேவா இசையில் வெளியான அட்ரா அட்ரா தம் தம் என்ற பாடலின் மூலம் பாடலாசிரியராகவும் அவதாரம் எடுத்த சிலம்பரசன் தொடர்ந்து லூசு பெண்ணே, வேர் இஸ் த பார்ட்டி, எவண்டி உன்ன பெத்தான், வாடி வாடி கியூட் பொண்டாட்டி, லவ் பண்ணலாமா வேணாமா, ஐ ஆம் அ குத்து டான்சர் என பல ஹிட் பாடல்களை எழுதியுள்ளார். பாடகர், பாடலாசிரியர் என ரவுண்ட் கட்டி கலக்கிய சிலம்பரசன் லவ் ஆந்தம், ஓட் சாங் போன்ற தனி பாடல்கள் மூலமாக இசையமைப்பாளராகவும் உருவெடுத்ததோடு சக்கப்போடு போடு ராஜா, 90ml போன்ற படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். சிறுவயது முதலே தொடர்ந்து பாடல்களை பாடி வந்த சிலம்பரசன் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளிலும் பல பாடல்களை பாடி தனக்கென தனி இசை ரசிகர்களை உருவாக்கி கொண்டார். இதனிடையே 2004ஆம் ஆண்டில் மன்மதன் படத்தின் மூலம் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்ததுடன் அப்படத்தின் திரைக்கதையையும் எழுதி திரைக்கதை ஆசிரியராகவும் அவதாரம் எடுத்தார். அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது 2006ஆம் ஆண்டில் வெளியான வல்லவன் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராகவும் வென்று காட்டினார் சிம்பு. நட்புக்கு இலக்கணமான சிலம்பரசன் திரையுலகில் நட்புக்காக அவ்வப்போது கௌரவ வேடங்களையும் ஏற்று நடிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். காதல் வைரஸ், கோவா, கண்ணா லட்டு தினாசையா, இங்க என்ன சொல்லுது, காக்கா முட்டை, காற்றின் மொழி, 90ml, மகா என ஏராளமான படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்து அப்படங்களின் வெற்றிக்கும் பங்களிப்பு செய்துள்ளார். வெள்ளித்திரை தாண்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சின்ன திரையிலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் சிம்பு. கௌதம் மேனன் இயக்கிய கார்த்திக் டயல் செய்த எண் என்ற குறும்படத்திலும் நடித்துள்ளார். 2012க்கு பிறகு அவரது திரை வாழ்வில் சிறு சறுக்கல் ஏற்பட்டாலும் அவரது ரசிகர்கள் என்றும் சிம்புவை விட்டு கொடுத்ததே இல்லை. அப்படிப்பட்ட உண்மையான ரசிகர்களுக்காக மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்திய சிலம்பரசன் மாநாடு, வெந்து தணிந்தது காடு, 10 தலை என தொடர்ந்து ஹாட்ரிக் கமர்ஷியல் வெற்றியை பரிசளித்தார். தற்போது கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகி வரும் தக் லைஃப் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார்.
இதனைத் தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகும் புதிய படத்திலும், இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் பிரம்மாண்ட சரித்திர பின்னணியில் உருவாகும் படத்திலும் நடிக்கிறார். சிலம்பரசனின் சினிமா பயணம் வாரிசு நடிகர் என்ற அடையாளத்துடன் தொடங்கினாலும் தன்னுடைய தனித்துவமான திறமையாலும் அசராத கடும் உழைப்பினாலும் திரைத்துறையில் முன்னணி நட்சத்திர நடிகராக உயர்ந்துள்ளார். சினிமாவிலும் சரி, சொந்த வாழ்விலும் சரி பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் ரசிகர்களின் அன்பிற்காகவே தொடர்ந்து இயங்கி வருகிறார் ஆட்மன் சிலம்பரசன் டிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது.